வணக்கம் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸ்கூலில் உங்களில் நிறைய பேருக்கு ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாமும் நெருங்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் உங்களில் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயம் அப்படின்றது உச்சத்தில் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட இருந்து எனக்கு வர மெசேஜஸ்லேயே நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நிறைய கேள்விகள், சார் நான் வால்யூம் 1 மட்டும் படித்தா எவ்வளோ மார்க் வரும், அதில் நிறைய 5 மார்க் இருக்குது, எல்லாத்தையும் படிக்கணுமா, நான் இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணல. ஸோ நிறைய மெசேஜ், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது சார். எல்லா கொஸ்டினையும் இருக்கிற ஷார்ட் டியூரேஷனில் என்னால் படிக்க முடியுமான்னு தெரியல. ஸ்கூலில் எனக்கு ஃபிசிக்ஸில் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க, என்ன சாப்டர் படிக்கணும்னு கேட்டிருந்தீங்க. ஓகே, லைக் இதெல்லாம் சும்மா ஒரு சின்ன கிளிம்ஸு தான். நான் காமிக்கணும் அப்படின்னா அதை மட்டுமே ஒரு 3 மணி நேரத்துக்கு பெரிய கிளாஸாக எடுக்கலாம். ஆனால் எல்லா மெசேஜஸையும் நான் புரிஞ்சிக்கும் போது ஒரு விஷயம் கவனித்தேன். அதாவது எல்லா மெசேஜஸையும் கவனிக்கும் போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். சரியா? ஸோ அது என்ன அப்படின்னா, எக்ஸாம் நேரத்தில் எக்ஸாக்டாக என்ன படிக்கணும் அப்படின்றதுல நம்மக்கிட்ட சரியான ஒரு தெளிவு இல்லை. எதெல்லாம் படிச்சுட்டு போகணும் அப்படின்றதுக்கு இப்போது நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தரப்போகிறேன். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்போ உங்களுக்கு நடக்க போகிற ரிவிஷன் எக்ஸாமுக்கு இல்லை, பப்ளிக் எக்ஸாமுக்கே இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணுன்னே தெரியல, எதை படிக்கணுன்னே தெரியல அப்படின்னா, இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிற அந்த கொஸ்டின்ஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 50 5 மார்க் கொஸ்டின்ஸ். மொத்தமாக எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது? 50 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. அந்த 50 கொஸ்டினை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு போகலாம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த பப்ளிக் எக்ஸாம் டைமில் நாங்கள் உங்களுக்கு நிறையா ஃப்ரீயாக லைவ் கிளாஸஸ் எடுக்க போகிறோம். ஃபுல் சிலபஸி யூடியூப்பில் சொல்லித்தர போகிறோம். நிறையா குவிஸ் வைப்போம், வீக் குவிஸ், அதில் காம்படிஷன் மாதிரிலாம் இருக்கும். அதில் நீங்கள் டாப்லலாம் வரீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். நீட்டு ஜெயிலாம் ஒரு வேளை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டா. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் டைமில் அந்த ஃபைனல் மொமெண்ட்டில் கூட உன்னை காப்பாற்றுறதுக்கு, அந்த மொமெண்ட்டில் கூட நீ 90 95 100 எடுக்கிறதுக்கு நிறைய மேரத்தான் செஷன்ஸ் வைப்போம். நிறைய ஃப்ரீ PDF ஸ்டடி மெட்டீரியல், இப்போ தர மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருப்போம். சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு கண்ணில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த கொஸ்டின்ஸை காமிக்கிறேன். நீங்களும் ஒரு வாட்டி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள். என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்கிட்டால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ டைபோல் யூனிட்ஸ், ஆக்சியல் லைனு, ஈக்குட்டோரியல் லைனு, ரெண்டுமே முக்கியம். அடுத்து டிரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். obtain the expression for electric field due to infinitely long charged wire, Gauss law வரும் அந்த கொஸ்டின். derive the expression for the resultant capacitance when capacitors are connected in series and parallel. ஈஸி கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்க. சரியா? அதே மாதிரி எக்ஸ்பிளைன் டீடைல் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் Van de Graaff ஜென்ரேட்டர் பார்த்துக்கும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் சூப்பர் இம்பார்ட்டன்ட். இப்போ அப்படியே செகண்ட் சாப்டருக்கு ரொம்ப கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஹோம்ஸ்லாம் பார்த்துக்க. ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ சீரிஸ் parallel ரெசிஸ்டர் நெட்வொர்க்கு, determination of internal resistance of a cell using voltmeter, EMF of cells compared using potentiometer. ரெண்டுத்தையுமே பார்த்துக்கோ. வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கொஸ்டினும் பார்த்துக்கோ, பொட்டன்ஷியோமீட்டரும் பார்த்துக்கோ. சரியா? அடுத்து அப்படியே தேர்ட் சாப்டருக்கு வருவோம். calculate the magnetic induction at a point on the axial line of the bar magnet, equatorial line of the bar magnet. இங்கேயும் axial equatorial ரெண்டுமே பார்த்துக்கோ. deduce the relation for magnetic induction at a point due to infinitely long straight conductor. அடுத்து relation between magnetic induction at a point along the axis of circular coil carrying current, principle and construction of a cyclotron, obtain expression for force on a current carrying conductor placed in a magnetic field, obtain a force between two long parallel current carrying conductors and hence define ampere. சரி, இப்போ அடுத்து fourth chapter வந்தீங்க அப்படின்னா, show mathematically that the rotation of a coil in a magnetic field over one rotation induces an alternating EMF in one cycle. அடுத்து working of a single phase AC generator, transformer question, RLC series circuit, mutual induction between a pair of coils is same. அதாவது அந்த M12 is equal to M21 question, அதுவும் பார்த்துக்க. சரியா? இப்போ அப்படியே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்துட்டிங்கன்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன், எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா பார்த்துக்கோ. ரே ஆப்டிக்ஸ் வந்தீங்க அப்படின்னா மிரர் ஈக்குவேஷன் பார்க்கணும், ஃபீசூஸ் ஈக்குவேஷன் பார்க்கணும், லென்ஸ் மேக்கர்ஸ் ஈக்குவேஷன் பார்க்கணும். Equation for angle of deviation produced by a prism question, and thus obtain the equation for the refractive index of the material of the prism. Obtain the equation for dispersive power of a medium. Wave optics vandinga appadina equation for the resultant intensity due to interference of light. Obtain the equation
for the bandwidth in Young's double slit experiment, diffraction of a grating, normal diffraction illa diffraction of a grating, and obtain the condition for mth maximum simple microscope and obtain the equations for magnification question. Dual nature vandinga Einstein oda photoelectric effect, photoelectric cell Gibbs types அது unexpected வரும். அப்புறம் டேவ்ஸ் அண்ட் கேமர் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வந்தீங்கன்னா ஜே தாம்சன் மில்லிகன் ஆயில் ட்ராப்பு, ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட் போர் ஆட்டம் மாடலில், ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ நியூக்ளியர் ரியாக்டர் வித் பிளாட் டயக்ராம் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோ. இப்போது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சாப்டர் 10 வந்தீங்கன்னா அதில் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர், ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர், அது மட்டும் இல்லாமல் ஜெனடையோட் ஆஸ் அ வோல்டேஜ் ரெகுலேட்டர், ப்ரூவ் டிமார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம், ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருக்குல்ல, அது ஒரு வாட்டி பார்த்துக்கோ, அதையும் கண்டிப்பாக பார்த்துக்கோ. சரியா? அடுத்து எக்ஸ்பிளைன் நானோ ஸ்ட்ரக்சர் இன் நேச்சர் வித் எக்ஸாம்பிள்ஸ் 11th. இதெல்லாம் மட்டும் படிச்சிரு. இதெல்லாம் படிச்சிட்டனாலே உன்னால் சூப்பர் டூப்பராக என்ன பண்ண முடியும் அப்படின்னா மார்க் எடுத்துட முடியும். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதே வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாகவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் இருந்தும் அழகாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நான் சொன்னதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருந்தாலும் ஓகே தான். சரியா? இப்போது இதெல்லாம் நீங்கள் தனியாக படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம உங்களுக்கு பெய்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 899 ரூபாய்க்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டியூஷன் நடத்திட்டுருக்கோம். சரியா? இப்போது இந்த டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா 899 ரூபாய்க்கு இந்த லாஸ்ட் மினிட்ல ஜாயின் பண்ணலாம். லாஸ்ட் மினிட்னா என்ன, இன்னுமே ஒரு 40 நாள் இருக்குது. இந்த வீடியோ நான் எடுக்கிற டைமில் இன்னும் ஒரு 40 நாள் இருக்குது. இந்த 40 நாளும் நாங்கள் கிளாஸ் எடுப்போம், உங்களுக்கு எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி தருவோம், ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி தருவோம், எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸும் கிடைக்கும். ஸோ உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியுமே லைவ் கிளாஸ் இருக்கும், நோட்ஸு பிடிஎஃப்லாம் தரோம், ப்ராப்ளம்ஸ் ரிவிஷன் பண்ணி தரோம், புக் பேக்கு, புக் இன்சைட் கொஸ்டின் சொல்லித்தரோம், கிரியேட்டிவ் 1 மார்க் சொல்லித்தரோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லித்தரதுனால உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கூலில் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, பப்ளிக் எக்ஸாம் வருது, எனக்கு எந்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்கிறதுன்னு தெரிலனா இந்த வீடியோ, இதில் நான் சொன்ன கொஸ்டின்ஸ் இதிலேருந்து ஆரம்பிங்க. இதுவே உங்களை பாஸ் ஆகிற அளவுக்கு காப்பாற்றி விடும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 5ல் 4 5 மார்க்கை கேரண்டியாக அட்டன் பண்ண முடியும். சரியா? ஸோ பசங்களா, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணு. சரியா? நன்றிகள் பல.